திரு உத்தர கோசமங்கை திருத்தல மாஹாத்மியம் ஐந்தாம் அதிசயம் பெரும் வழக்கருளிய பெருமான். சேர சோழ பாண்டிய மூவேந்தர் காலத்திலும் சரி, அவர்களின் பிற்காலத்திலும் சரி, சைவ வைணவ மதங்களை வளர்க்கவும் அவைகளை பாதுகாக்கவும் பற்பல மடாலயங்கள் நம் தமிழகத்திலே தோன்றலாயின. அவைகளில் ஒன்று குன்றக்குடி மடாலயம். அது சைவ சித்தாந்த சமய திருவருள் நெறியை சார்ந்தது. ஒவ்வொரு மடாலயமும் பற்பல தேவாலயங்களை தம் பொறுப்பில் வைத்து பாதுகாத்து வந்தது போன்றே குன்றக்குடி மடாலயமும் 5 தேவாலயங்களை தம் உரிமையில் வைத்து வாழையடி வாழையாய் பாதுகாத்து வந்தது, இன்றும் வருகின்றது. ஆனால் இடையில் திடீரென்று அவற்றிலோர் பெரும் திருப்பம் ஏற்பட்டது. நாட்டுக்கோட்டை நகரத்தார் வைசியர்கள் குழுமி அந்த 5 தேவாலயங்களும் தங்கள் நிர்வாகத்திற்கு மாற வேண்டும் என்று பெரும் வழக்கொன்று தொடர்ந்தார்கள். வாதிகள் நகரத்தார் பிரதிவாதி. அப்போது அவ்வாதீன முதல்வராயிருந்த பண்டார சந்நிதி அவரை மகா சந்நிதானம் என்று கூறுவார்கள். பாவம் பரம சாது தனது ஆதீன தேவாலய கடமைகளை தவிர வேறு கோடு நாடு ஒன்றையும் அறியாதவர் என் செய்வார்? வழியொன்றும் தெரியவில்லை, வழிகாட்டுவாரும் இல்லை. திகைத்தார், மனம் தடுமாறினார். தீரா நெஞ்சு தெய்வமே துணை என்பார்கள். அவ்வாறே கடைபிடித்தார். முருகனை ஒருமையுடன் நினைந்தார். திருமுருகன் திருவடியை சிந்தை கொண்டோம், சென்று நாம் சிறு துணைகள் சேர மாட்டோம், என்றுமே குறையுடையோம் அல்லோம். இரு நிலத்தில் எமக்கு எதிர்வார் யாருமில்லை என்ற உணர்வு பொங்கியது, ஊக்கம் முந்தியது. குன்றக்குடி குன்றில் ஏறினார். குன்றுதோறாடும் குமரன் சந்நிதியை குறுகினார். அடியற்ற ஆலமரம் போல் தமது முடியற்ற சடைகள் தரையில் புரள தாமும் வீழ்ந்து வணங்கி எழுந்தார். இருகரங்களையும் ஏந்தியபடியே விண்ணப்பம் செய்தார். அயிலேறும் கையினாம் மயிலேறும் பெருமானே, அடியார்க்கு நல்ல பெருமானே, நின் நாமம் கூறிட நின் அருளே இச்சித்தும் பன்னாள் அருச்சித்தும் பாதந்தனை சுமந்தும் நீயே தஞ்சமென சார்ந்திருக்கும் நின் மெய்யடியார்கள் பலர் இங்குள்ளார் என்பது நீ அறியாததல்லவே. அவர்களிலே அடியேனும் ஒருவனன்றே. யான் இவ்வுலகில் பிறர் யாருடைய உடைமையையோ கவர்ந்திலேனையே, எனக்கு பகையவர் யாருமே இல்லையாயா. நின் சன்னதிகள் தோறும் எனக்கு தொன்மை மரபு தொடர்புடன் இருந்து வரும் உரிமையை பறிப்பதற்காக ஒரு பெரும் செல்வ குலாத்தார் என் மீது வழக்கொன்று தொடர்ந்திருக்கின்றனர். ஒரு பெரும் திகைப்பை தருகிறது. பகைமையும் துன்பமும் நின் மெய்யடியார்க்கோ, பாரினில் மேன்மைகள் வேறு இனி யார்க்கோ. தஞ்சமென்றடைந்தேன் கைவிடலாமா? தாயுந்தன் குழந்தையை தள்ளிட போமோ? நீ துணையாயா? வேறு யார் துணையும் இல்லையா என்று முறையீடு செய்துவிட்டு கவலையுடன் மடாலயம் திரும்பினார். அன்று அருந்துதல் பருகுதல் இன்றி உண்ணா நோன்பு மேற்கொண்டு அயர்ச்சியால் உறங்கிவிட்டார். அன்றிரவே ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பெரியார் கனவில் தோன்றினார். அன்பானவரே, தாம் உத்தர கோசமங்கே செல்வீராக. அமர்ந்திருக்கும் நர்த்தன கணபதியை வேண்டிக்கொள், உன் வழக்கு வெற்றியாகும் என்று கூறி மறைந்தார். அக்கணமே துண்ணென துயில் களைந்தெழுந்தார். வைகரை கடமைகளை முடித்தார். விரைந்தார். உத்தர கோசமங்கை நர்த்தன கணபதியின் சன்னதியை அணுகியதும் உரோமம் சிலிர்த்தது. உள்ளம் அனலின் மெருகாய் உருகுகிறது. நெருங்கண்கள் நீர்வார ஊற்றிருந்தொழுகு கண்களோடு வீழ்ந்து வணங்கி எழுந்தார். என்னை ஆட்கொள்ள வந்த எந்தை பெருமானீரே, என் பெரும் வழக்கிலும் அருளும் பிரணவ பெருமாளே, தமியேன் கனவு நனவாகிய பின்னர் தேவரீரது இத்திருமுன் நிலையில் ஏழைகட்கு அன்னம் பாலிப்பு முதலாகிய பூசணைகள் சிறப்புற நடைபெறுவதற்கும் சிந்தையே இன்னருள் பாலிக்க வேண்டும் என்று எம்பித்துவிட்டு தேவனையும் தேவியையும் வழிபாடு செய்து கொண்டு குன்றக்குடி போய் சேர்ந்தார். வழக்கு விபரங்கண்டு இடம்பெற வேண்டும் என்பது மிகை. இருக்கிற மெருகுமென்று விடுக்கின்றேன், விவரத்தை ஒடுக்குகின்றேன்.
வழக்கு விரைவில் சிக்கல் நீங்கி வெற்றிகரமாக முடிந்தது. இவ்விடத்தில் மிக ரத்தின சுருக்கமாக ஒரு இன்றியமையாத செய்தியை தந்து செல்கின்றேன். மன்னிக்க வேண்டும். மனுநீதி விடங்கன், பசுவின் கன்று, மந்திரி இம்மூவரும் உறங்கி எழுந்தது போல் எழுகின்றனர். இந்த இடத்தில் பெரிய புராணத்தில் சேக்கிழார் எல்லார்க்கும் முன்னவனே முன்னென்றால் முடியாத பொருள் உள்ளதோ, இது போன்ற நற்பத கணபதியாம் முன்னவனே முன்னின்ற போது இவ்வழக்கு வெற்றியாக முடிந்தது என்பது ஒரு பெரும் வியப்போ. குன்றக்குடி ஆதீன முதல்வர் தாங்க முடியாத பேரானந்த பெரும் வெள்ளத்தில் மிதப்பவர் போல உத்தர கோசமங்கை வந்து சேர்ந்தார். நர்த்தன கணபதிக்கு 1000 தேங்காய் சிதறுகாயாக பலியிட்டார். பல நூற்றுக்கணக்கான ஏழை பாழைகளுக்கு அன்னம் பாலிப்பு செய்தார். மங்களநாதன் மங்களேஸ்வரிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகளை சிறப்பாக நடத்தி பிரியாவிடை பெற்று ஊர் போய் சேர்ந்தார். அந்தி நிறத்தினை யானை முகத்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவோம் யாமே. திரு உத்தர கோசமங்கை திருத்தலத்தில் பக்தர்களின் வாழ்வில் நிகழ்ந்த அதிசயங்கள் இனிதே நிறைவடைந்தன.